எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ. என்னால் முடிஞ்சவரை ஓரளவுக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்ட்ரோவுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி ரோலர் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன, சப்பாத்தியை வச்சு எப்படி அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுவாங்களா அந்த கட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோலிங் பின்னுவாங்க, தமிழில் வந்து சப்பாத்தி கட்டைன்னுவாங்க. இதாக பார்த்தீங்கன்னா என்னோடய தம்ப்லைனு. அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய அவுட்புட் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா அவுட் வந்து கடைசியில் வீடியோ எடுத்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி வீடியோட குவாலிட்டி ரொம்ப கம்மி. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா அவுட்புட் மட்டும் கொஞ்சம் கிளியராக எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்கன்னா தனியாக கடைசல் கால் எடுத்து, அதாவது சப்பாத்தி கால் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன் தான். பட் ஆனால் வந்து ஒரு நார்மல் சப்பாத்தி யூஸ் பண்ணுற இது இல்லை. இது வந்து என்ன பெரிய சைஸ் சப்பாத்திக்காக ஒரு ஹோட்டலுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுதான் வீடியோவில் பார்க்குறீங்க. அதேமாரி வந்து இதில் இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கலர் தான், எந்த ஒரு கலரை ஆட் பண்ணல. இதில் என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா படாக் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். படாக் வுட்லேயே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ரெட்டிஷு ஒரு ஆரஞ்சு கலருக்கு மிக்ஸ் ஆகி வரும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் வந்து என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வுட்டு ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் பழையசாக அழுக்காக ஒரு மாதிரி இருந்தது. அது என்ன பண்ணோன்னா அது எங்கள் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி செல் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால் இதுக்கடுத்து வர ஆடியோ வந்து மிஷின் சவுண்ட் தான். ஏன்னா ஏகப்பட்ட ஆடியோ பாட்டு போட்டு காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஷின் சவுண்டே வச்சு விட்டேன். பட் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் ஸ்பீச் முடிச்சுட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பற்றின நிறைய வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் வந்து மேலே லிங்க்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட கேம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா வுட்டு எடுக்க வேண்டியது. அதை வந்து ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கணும், ரெக்டாங்குலர் மாதிரி ஸ்கொயர் இருக்கணும் வுட்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏன்னா வந்து இந்த எந்த அளவுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தாலே எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து இதோட அவுட்புட் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது. அது இல்லாமல் என்னாச்சுன்னா ஃபுல்லாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகட்டும். அதே நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டோட கிளாரிட்டியும் ரொம்ப கம்மியாகிட்டால் என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ வந்து சரியாக இது பண்ண முடியல. இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிஷின் சவுண்டு மட்டும்தான் வரும். அது முடிஞ்சளவு வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அந்தளவுக்கு நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாசக்கால் பற்றின வீடியோ நிறைய போட்டிருப்பேன். பட் அது வந்து லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதையும் பாருங்கள். ஏன்னா ப்ளேலிஸ்ட் எல்லாமே தஞ்சு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ என் அருள்தாஸ் வுட் ஒர்க்குள்ளே போய்ட்டு வீடியோஸில் போய்ட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ சூஸ் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரை என்னோடய வீடியோ குவாலிட்டியை நான் நெக்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோன் ரிப்பேர்னால என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபோனில் வச்சு எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் ஆயிடுச்சுன்னா இந்தமாரி ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகினே இருக்குது. ஒரு கிளியராக ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாதனால தான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த போர்ஷன் மட்டும் டல்லாக இருக்கும். பட் ஸ்டார்டிங் போர்ஷன் மட்டும் ஏன் அதுமாதிரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஆக்சுவலாக அவுட்புட் முடிச்சுட்டு ஒரு நல்ல வெளிச்சத்தில் போய்ட்டு ஒரு நல்ல கேமரா எடுத்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்து யூடியூப்பில் சேனலுக்கு வீடியோ போடுறதுக்காகவே அது தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருந்திருக்கேன். மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேபி கார்ட் வந்து மாடல் 1 போட்டேன், மாடல் 2 போட்டேன். நெக்ஸ்ட்டு சண்டேஸில் வந்து என்ன போட போகிறேன்னா மாடல் 3 தான் போக போகிறேன். ஏன்னா சேனல் அடிக்கடி நடுவில் வளருவேன், நாக்கிட்ட ஸ்லிப் ஆகும், அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவது இதெல்லாம் இது பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பூஜை ரூம் பெல் கட்டிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதுமாரி வந்து ஆர்ச் கட்டிங்க்கும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதேமாரி வந்து பூஜை ரூமுக்கு வர கடைசல் டிசைனை பற்றினா நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உருட்டு கட்டை, அதாவது என்ன சப்பாத்தி கட்டை கடைசல். அதுக்கடுத்து என்ன வருதுன்னா பூஜை ரூம் கடைசல் ஒன்று வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திவான் கடைசல் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து கட்லு கடைசல் இருக்குது. அதுமாரி இன்டீரியருக்கு நிறைய இடத்துல வந்து இந்த கடைசல் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒருத்தர், அதாவது சில பேர் வந்து பாட்டு வைக்கிற மாதிரி, அந்த செடி வைக்கிற மாதிரி கடைசல் டிசைன் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் எப்படின்னா என் கிளையண்ட் வந்து எனக்கு என்ன ஜாப் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். யூடியூப் ரெடி பண்ண மாட்டேன்.
என் ஷாப்க்கு என்ன ஒர்க் வருதோ அதே இடத்துல நான் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதனால் வந்து சில இடத்துல வந்து வீடியோ வந்து கட் ஆகும். ஏன்னா வந்து சில இடத்துல வந்து 2 பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு ஆள் செய்யும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், இன்னொருத்தர் வேலை செய்யணும். சப்போஸ் 2 பேரும் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, சில இடத்துல வந்து வீடியோ போர்ஷன் கட் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இடத்துல வந்து மிஷின்ஸில் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏன்னா பிளேடிட்டெல்லாம் பண்ணுவோம், நான் வீடியோ எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து அதாவது என்ன, நம்ம கைக்கு வந்து ஏகப்பட்ட டேமேஜ் ஆகாத சான்ஸ் இருக்குது. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது ஏன்னா வந்து பெரிய வுட் கட்டிங் எல்லாம் வரும்போது வந்து அந்த ப்ராப்ளம் வரனால நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த சமயத்தில் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். அதேமாரி நான் செய்கிற ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவுட்புட் மட்டும்தான் போடுவேன். எங்கள் அப்பா செய்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்டாண்டு செய்கிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக அவுட்புட் ஆனால் நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு பாலிஷ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் அதே சேம் கடைசி கால் தான். பட் வீடியோ வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு, ரொம்ப மோசமாகிடுச்சு. அதுமாரி வந்து வாசக்கால் வீடியோ பாருங்கள். பூஜை ரூம் பாக்ஸ் டைப் மாடலாக போட்டிருப்பேன். எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எழுதோ அதே மாதிரி தான் நான் புதுசு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் வந்து போட்ட வீடியோ வேணால் எனக்கே தெரியும் 2 முடி வந்து போட்ட வீடியோ வந்து வேறு மாடலில் போடுறேன். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, முடிஞ்சளவு வந்து வீடியோ வந்து புதுசாக அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் பார்க்க போது வந்து ஃபைனல் அவுட்புட்டு இதாக பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டு வெளியே வச்சு கேமராவில் எடுத்துருந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எனக்கு கலர் தான், மரத்தோட நேச்சுரல் கலர் தான் இதில் இருக்குது. இதில் எந்த ஒரு பாலிஷும் போடல, இல்லை அந்த இது சில மெழுகு பாலிஷ் அதெல்லாம் எதுவுமே போடல. இது வந்து வுட்டோட நேச்சுரல் கலரு. இது என்ன வுட் யூஸ் பண்ணிடுறோம், படாக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வுட்டு போட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து ரெட் கலரோட இல்லை, பட் ரெட் கலரில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி வந்து கிரைன்ஸ் நல்லா இருக்கும். நீங்கள் செகண்ட் குவாலிட்டியில் கூட இருக்குது, கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஃபுல்லாக கலர் நல்லா வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துருங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாய், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.